ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் சர்லாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மக்கானா, பொட்டுக்கடல, அவல், நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் எடுத்துன்னு இருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இட்டுட்டு மக்கானை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா தூளாகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் ஆனதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து அதே கடாயில் பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் அதே மாதிரி எல்லாமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இட்டுட்டு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் வறுக்கக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் இட்டுட்டு லைட்டாக சூடானதும் லைட்டாக வறுத்து எடுத்துட்டு எல்லாமே தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்து மக்கானா, நெக்ஸ்ட்டு கடல, அப்புறம் அவல், நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் இட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சீரகமும் ஒரு 4, 5 மிளகு மட்டும் போட்டு நான் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் அதிலே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே நல்லா சூடு ஆறுனதும் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கெல்லாம் நம்ம எப்படி நைஸாக அரைப்போம் இல்லையா மாவு, அந்த மாதிரி எல்லாம் நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிட்டு ஒரு டைம் சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இல்லையா? ஸோ அதனால் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடக்கூடிய ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே சர்லாக் ரெடி. நம்ம கஞ்செல்லாம் காசு இல்லையா? அந்த மாதிரி காசாமல் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஹாட் வாட்டர் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனா நம்ம கஞ்சி மாதிரி கூட காசி கொடுக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், ட்ராவலுக்கெல்லாம் போகிறோம்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டரும் இந்த பவுடர் இருந்தால் போதும். நல்லா இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதும் இந்த மாதிரி கஞ்சி ரெடி ஆகிடும். இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியும் கூட. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய், see you.